போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் என்னது போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியில். மகா இறக்கமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்கு நடத்தணுமாப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை கனிமணி போல் எங்களை பாதுகாத்து இந்த கிருபையிலுக்காக சோத்திரமாப்பா. 6 நாள் உன் வேலை செய், 7ஆம் நாளோ உன் கிரியை நடப்பிப்பின்னு சொன்னீங்களப்பா. தகப்பனே, நாங்கள் எல்லா விதமான கருமுடைய கருத்தை ஒப்பு கொடுத்தோம் ஐயா. இதனால் எங்களுக்கு ஆசிரமம் இருக்கு. எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான கருத்தை இங்கே செய்து முடிக்கும்படி செபிக்கிறப்பா. வந்திருக்கிற தகப்பனே, சிறு பிள்ளைகளும் பெரியவர்கள் ஒவ்வொருக்கும் செபிக்கிறோமப்பா. என்னென்ன காரியங்களோட சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தில் கேட்டு பதில் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இதனால் எனக்கு ஒரு ஆச்சரியமான நாளாக இருந்து சொல்லும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கிருபை ஒரு பாக்கியத்தை இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. தீங்கு ஒருவர் அணுகாதபடி, தீங்கு ஒருவர் துக்கப்படுத்தாதபடி என் கத்திர விலைக்கு நீங்கள் பாதுகாத்து வைக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமை அப்பா அம்மா குரலுக்கே செலுத்துகிறோம். மீப்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே. யாவரும் உட்காருவோம். நீதியின் பாடல் புஸ்தகத்தில் 10வது பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காத்தலாலே நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல், காத்தலாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பசிக்க வந்தோம், முச்செடிதனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பசிக்க வந்தோம், முச்செடிதன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஓ
போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ காரிருள் போன்ற அக்கினி சோதனை பசிக்க வந்தோ பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், இரணிகேமியா ஆவியை அளித்தது. நீந்தை மேற்கொள்ள வந்தோம், இரணிகேமியா ஆவியை அளித்து. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, கிருபை என்றும் உள்ளது. தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. லூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? சந்தோஷமாக வந்திருக்குமா இல்லையா? துக்கமாக இருக்குமா? அப்படி இல்லைல்ல. இந்த மாதத்தில் நமக்கு 23வது நாள் நினைச்சிருக்கிறார். அவர் கிருபையாக தந்திருக்கிறார். அப்படி தானே? அவன் எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை நமக்கு அவர் கிருபையாக தந்திருக்கிறார் பாருங்க. ஒருவேளை பார்க்கும்போது நேற்றை பார்த்து இன்றைக்கி பார்க்க முடியலை, நேற்றை பேச பேச முடியாது, எத்தனையோ விதமான காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்த்துக்கலாம். அப்படி தானே? ஆனால் நமக்கு நல்ல ஜீவ சுக பலனை கொடுத்து நமக்கு எல்லா விதமான காரியத்தை நமக்கு என்ன செய்யலாம், நம்மளோட வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டு வரார். அவர் துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அப்படி தானே? ஆமாம். ஒருவேளை வாரம் முழுவதும் என்னால் வர முடியலை, ஆனால் இந்த நாள் எனக்கு வர முடியாது என்ற கிருபை நம்ம சொல்லலாம். அப்படி தானே? ஒருவேளை பலவீனத்தின் மூலமாக, ஒருவேளை பாடுகள் மூலமாக நினச்ச முடியாது, நம்மளால் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு நல்ல ஒரு பலன் நினச்சிருக்கிறாரு. அவர் கொடுத்து கொண்டே வர்றார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறனால தான் நமக்கு எல்லா விதமான காரியமும் செய்யும்படியாகத்தான் வேண்டிய நல்ல ஒரு கிருபை நினச்சிட்டார், நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. இப்போ நம்ம மத்தியில் கூட கிதியோன் ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கிறார்கள். கிதியோன் ஊழியத்தின் மூலமாக ஒருவேளை முடிந்தவர்கள் என்ன செய்யலாம், இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். ஒருவேளை இந்த பைபிள் மூலமாக, அந்த புதிய ஏற்பாடு மூலமாக அநேகமான காரியம் செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. அதன் மூலமாக அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக அந்த புதிய ஏற்பாடு மூலமாக ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் நினைச்சாங்க கொண்டு கொடுக்கும்படியாக இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை நீங்கள் ஆராதனை முடிந்த பிறகு முடிந்த அளவுக்கு உங்கள் கரங்களில் ஒருவேளை வாக்கு கொடுக்கலாம், கரங்களை முடிந்த நினைச்செல்லாம் நீங்கள் கொடுத்து உதவலாம். சரியா?
இப்போது நம்ம சிலர் வந்து பாடலாரதி நடத்துவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னும் யாருமே சந்தோஷமா இல்லை போல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இந்த நேரத்தில் கர்த்தரை துதித்து கொஞ்ச நேரம் நம்ம பாட போகிறோம்.
ஹalleluya. இன்னைக்கு ஒரு வெற்றியின் நாள், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த வெற்றியின் நாளை நம்ம துதித்து நம்ம பாடுவோமா? அடுத்த பாடலாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா
எத்தனை பேருக்கு இது ஒரு வெற்றியின் நாள்? ஆமென். அடுத்த பாடலாக எந்தன் கன்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே.
எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை துதிப்போமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இந்த நாளில் நம்ம நிற்கிறோம்னா அவருடைய கிருபை, அவருடைய சுத்த கிருபை. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிசயமாக வழிநடத்துகிற அந்த தேவனுடைய நாமத்தை நம்ம சொல்லி, அப்பா எனக்கு நீர் எவ்வளவு நன்மை செய்தீர், என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்கு நன்றி செலுத்துவோமா? எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். மரித்தோரும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கி நம்ம கர்த்தரை துதிக்கிற, உயிருள்ள தேவனை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்பா நீர் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளவா எனக்கு நன்மை செய்திருக்கிறீர். என்னுடைய ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் ஜெயத்தை தந்திருக்கிறீர். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெய தேவனாக இருந்திருக்கிறார். அவர் எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அவர் எனக்கு வெற்றியின் தேவனாக இருந்திருக்கிறார். என்னை பாதுகாத்தது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் இப்படி நிற்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ நாட்களில் நம்ம அழுது புலம்பியிருப்போம். இன்றைக்கி கூட நம்ம அழுது கொண்டே வந்திருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளுடைய கண்ணீரை பார்த்துருக்கிற தேவன், நம்மளுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், நம்மை ஒருபோதும் கைவிடாத நேசராய் நம்மோடு கூட இருக்கிற மாறிடாத நேசர் அவர். மனுஷனோட அன்பு மாறலாம், மனுஷனே மாறலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு யாருமே துணை இல்லை, எனக்கு யாருமே இல்லை, என் கைப்பிடித்து நடத்த என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் அவரை மட்டும் நம்பி இருந்தால், அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நுறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். யார் அமைதியாக இருக்க வேண்டாம், உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அவர் யெகோவா ஷாலோமாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ரூபாவாய் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூடாது முடியாது அப்படின்ற காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட சத்தத்தை, அந்த வானத்தை நோக்கி, அந்த பரத்தை நோக்கி அவருடைய சத்தத்தை, நம்மளுடைய சத்தத்தை உயர்த்தும் போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்களுக்காக அவர் இறங்கி வர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆவியானவரே மை துதிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. அப்பா எங்களுக்காக நீர் இறங்கி வந்திருக்கிறீங்களே, அதுக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு உன்னதமான கர்த்தர் எங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. மலரதரோ அவருடைய ஷெகினா மகிமை நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை நமக்கு பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் நம்மளை வழி நடத்துகிற ஒரு மேகம் நம்மோடு கூட இருக்கிறது. யெகோவா ஈரே தந்தையாம் தேவா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவா, தாழும் புகழா சுகனே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் சொல்லுவோமா, நீர் மாத்திரம் போதும், நீங்க மட்டும் போதும் இயேசுப்பா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு மனுஷன் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், நீங்க மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்.
அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும். உங்களுடைய கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, அப்பா எனக்கு வேற கதி இல்லை, நீங்க மாத்திரம் போதும், என்னுடைய எல்லா காரியத்திலையும் நீங்க மாத்திரம் போதும் ஏசப்பா சொல்லுவோமா. நீங்க அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த சபையில செய்யப்படுகிற ஜெபத்துக்கு அவருடைய செவி கவனம் உள்ளதா இருக்கிறது. இயேசுவே நீரே என் ஆத்மா நேசா, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க என்னையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மா நேசா, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். உங்கள் மேல் அன்பு கொள்ளுகிற ஒரு தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். மனுஷனுடைய அன்பு நிலைத்திருக்காம இருக்கலாம், ஆனா நம்ம மேல உண்மையாய் அன்பு கூறுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா அன்புகளும் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம், ஆனா நம்மளை ஏமாற்றாத ஒரு மாறாத விலகாத ஒரு அன்பு நம்மளுடைய வாழ்நாள் பரியந்தம் நம்மளுடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு மனுஷனை அல்ல, இந்த தேவனை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் உங்களுக்காக இன்னைக்கு தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னைக்கு பாதை தெரியாம நம்ம அலைந்து கொண்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு வழி எது, வழி என்னது நமக்கு எங்கேயும் தெரியாம நம்ம நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். வழி இதுவே என்று இடதுபுறமும் வலதுபுறம் நம்மை சாயாதபடிக்கு வழியை காட்டுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம கவலையோடு இருக்கலாம். இன்னைக்கு பல காரியங்கள் நம்மளுடைய சிந்தையை ஆட்கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னை விட்டு என்னைக்கு போக மாட்டேன், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு அவரை உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை எப்பொழுதும் மறப்பதில்லை, இஸ்ரவேலே நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறான். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். இப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருப்போமானால் கர்த்தரே நமக்கு துணையாய், அவர் திக்கற்றவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிற தேவன். இன்னைக்கு அவர் ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நம்ம கலங்கின நாட்களும், நம்ம துக்கப்பட்ட நாட்களும், நம்ம பெருமூச்சு விட்ட நாட்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் நமக்கு தூரமாக அல்ல, அவர் நமக்கு சமீபமாய் இருந்து நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு எல்லாம் அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ கண்கள் நம்மளை பார்க்கணும்னு நினச்சிருக்கான், ஆனால் கர்த்தர் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. எத்தனையோ பேரால் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், தூக்கி வீசப்பட்டிருக்கலாம், நம்மளை கண்டுக்க விட மாட்டாங்க, நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்கள் மத்தியில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளோட எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடைப்பட்ட வாசல்களை திறக்க அவரால் கூடும். இன்னைக்கு திறக்க கூடாதபடி அடைக்கிறவரும் அடைக்க கூடாதபடிக்கு திறக்கிறவருமான ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்க முடியாது அப்படின்னு சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் விண்ணப்பத்திலே அதை வையுங்கள் என்று சொல்லுகிற தேவன். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் தருகிற பிரகாரம் அல்ல, தேவன் தருகிற சமாதானம். அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் நம்ம மத்தியிலே உங்களுடைய இருதயத்திலே ஆள செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மத்தியில் அசைவாடனே தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. உங்களுடைய சமாதானம் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக நன்றி. ஆவியானவர் மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் இப்போ சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்லுவார்கள். சிதைந்த மனுக்குலம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். பிரசங்கி 7:29. சிதைந்த மனுக்குலம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கினார், அநேக உபாத்திரங்களை தேடி கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். பிரசங்கி 7:29. சிதைந்த மனுக்குலம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள், இதே மாத்திரம் கண்டேன். பிரசங்கி 7:29. சிதைந்த மனுக்குலம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபயதந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். பிரசங்கி 7:29. குடித்தென்று என்று நடந்தான். ஒரு சில அறிவிப்புகள். வருகிற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் இருப்பதனால அதிகாலை வேளையிலே வாக்குத்தாரம் நடைபெறும். அதே போல் சிறுவருக்குள்ள முகாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கீழச்சடமான் குளத்தில் நடைபெற இருக்கிறதுனால சிறு பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அதே போல் பார்க்கும்போது அந்த கட்டணம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய். அங்கே போகும்பொழுது என்ன கொண்டு போகணும்? சாப்பிட்றதுக்கு தட்டு கொண்டு போகணும், சரியா? ஆமாம், அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆமாம், சாப்பாடு உண்டு. கேட்டு சிறு பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்று இந்த ஆராதனை முடிந்தவுடன் ஒருவேளை நம்ம மாதந்தோறும் அந்த வேதாகம் தேர்வு நினச்சிடும் எழுதி கொண்டிருக்கிறோம். கத்திரிஸ்தனமான எழுதுவர்கள் நினச்சலாம் எழுதலாம். அதே போல் இன்னும் ஒரு சில அறிவிப்புகள். பிறந்தநாளுடைய அன்பு பேரை வாசிக்கிறேன். இன்று தங்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிற எஸ் காலேப் ரேனிஸ் அவர்கள் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அதே போல் எஸ் கிரேசியா அவர்கள் தங்கள் 24ஆம் தேதி தங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் யாவர் தலையில் தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா பிறந்தநாளை காண்பிடிக்க வேண்டிய நல்ல ஒரு கிருபை நீ தந்ததுக்காக சோத்திரமப்பா. வருஷத்தை நன்மையை முடிச்சு விட்ற கர்த்தர் உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொலி பண்ணுவேன்னு சொன்ன தேவனப்பா.
இந்த வருஷம் தகப்பன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவான ஆசிரியக்கும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கிருபை ஒரு பாக்கியத்தை இங்கே தந்ததுக்காக சொல்கிறோமப்பா. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி இந்த வருஷம் முழுவதும் என் கத்திரனுக்கு நிறைவான ஆசிரியம் சொல்லத்தக்கதாக வேண்டிய ஒரு பாக்கியத்தை ஒரு ஆசிரியத்தை அந்த கிருபை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. திருச்சபை வாழ்த்துகிறோம். பெரிய காரஞ்சிங்க உங்கள் பெரிய நாம மாத்திரம் மயம்படடும். ஏசு ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியில் கூட கிதியன் ஊழியத்தின் மூலமாக ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே வருகிற வாரங்களில் நான் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ 3 இடங்கள் இன்றைக்கி நம்ம சிகரத்தில் நடக்குது. தெற்கு காடுவெட்டி, கீழே செலமான்குளம் நம்ம சபையில். அந்த ஊழியம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வரும்போது சொல்லுவார்கள், இந்த புதிய ஏற்பாடு ஊழியங்கள். சரியா? ஆமாம், புதிய ஏற்பாடில் மூலமாக தான் முதல் அந்த என்ன வச்சு புதிய ஏற்பாடு தான் முதல் வந்து அப்படி தானே? ஆமாம், அது மூலமாக அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படியாக யாரை பார்த்துமே நம்ம என்ன செய்வோம்? முதல்ல புக்கு கொடுக்கணும், புதிய ஏற்பாடு தான் நம்ம கொடுப்போம். அப்படி தானே? ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக அந்த ஊழியம். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன போல் முடிந்தால் இன்றைக்கி கடைசியில் நினச்சலாம் அந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். இப்போது நம்ம மத்தியில் அவர் அருமையான சார் பிரவீன் சார் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் யாவர் கரங்கள் தட்டி அவர் வரவேற்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. பேசுகிற அடியனை நீங்கள் நடத்துங்க. நான் அல்ல, நீரே உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளிலும் செயின்ட் மேத்யூ சர்ச் வடக்கு காடுவெட்டி அருமையான திருச்சபையிலே கிதியோன்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தின் சார்பாக ஆண்டவருடைய செய்தியை வழங்க வாய்ப்பு கொடுத்த உங்கள் சபை போதகர் அவர்களுக்கு, அருமையான சகோதரர் ஜோசப் அவர்களுக்கு, இன்னும் சபை பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிதியோன்ஸ் நிறுவனம் என்பது உலகத்திலே 199 நாடுகளிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரான், ஈராக் இந்த மாதிரி நாடுகளில் கிடையாது. மற்றபடி 199 நாடுகளிலே இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. முக்கியமாக ஒருவேளை கிதியோன்ஸ் மூலமாக இங்கிலீஷ் பைபிள் விநியோகம் ரொம்ப குறைந்த அளவு தான். மெயினாக வந்து புதிய ஏற்பாடுகளை இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு பணியை செய்து வருகின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஜார் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதுதான் அந்த கிதியோன்ஸ் மூலமாக கொடுக்கப்படுகின்ற புதிய ஏற்பாடுக்கு அடையாளம். பள்ளிகள், கல்லூரிகளிலே கொடுப்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிதியோன்ஸ் நிறுவனத்திலே பணிபுரிகின்ற நாங்கள் எல்லாருமே தன்னார்வ பணி. இது எங்களுக்கு யாருமே எதுவுமே பேமெண்ட்லாம் கிடையாது. எங்களுடைய சொந்த செலவில் தான் நாங்கள் போக்குவரத்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். அதனால் தன்னார்வ பணியாக நாங்கள் இதை செய்து வருகின்றோம். இந்த நாளிலும் என்னோட வந்த பாடகர் குழு தம்பி ஜெஃப்ரினுக்கு 2 தங்கச்சிமார் வந்தாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். பிரசங்கி 7:29. சரி. தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். நம்ம நினைக்கிறோம் இவனையெல்லாம் கடவுள் ஏன் தான் படைச்சாரோ தெரியல அப்படின்னு கூட நம்ம சிலரை சொல்லுவோம். ஆனால் தேவன் மனுஷனை செம்மையானவனாக தான் உண்டாக்குனார். ஆனால் நாம் தான் என்ன செய்தோம்? பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டோம். இன்னைக்கு நம்மில் அநேகர் ஒருவேளை நம்முடைய சுய இஷ்டப்படி, நாம் விரும்புகின்றபடி, அதில் நம்முடைய மனமும் கண்களும் மாம்சமும் விரும்புகின்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சில உபாய தந்திரங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க.
2 சாமுவேல் 11வது அதிகாரம் 15ஆம் வசனம். ம் 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 இங்கே தாவீது அரசன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு மனிதன் தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சறுக்கல் அங்கே ஏற்படுகிறது. உரியாவின் மனைவி பத்சேபாளை இவன் எடுத்துக்கொண்டான். அதற்கு என்ன பண்றான்னா, உரியாவை எப்படியாவது அழித்து விட வேண்டும், கொண்டு விட வேண்டும் என்பது அவனுடைய ஒரு உபாய தந்திரம். அந்த உபாய தந்திரத்தை செய்து அந்த உரியாவை போர் முகத்திலே, அந்த மும்முரமாய் போர் நடக்கின்ற இடத்துல நிறுத்தி அவனை கொண்டு விட வேண்டும் என்று யோவாபுக்கு உரியா கையிலேயே லெட்டர் கொடுத்து அனுப்புறான். பாவம், அந்த உரியா உண்மையிலே பாவம் தான் நான் நினைக்கிறேன். அவனை கொல்றதுக்கு அவன் கையிலே லெட்டர் போகுது, கொடுத்துட்டான் லெட்டர் போய் யோவாபு கையில். கடைசியில் யோவாபு காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு செய்தி சொல்லி அனுப்புறாரு தாவீதுக்கு, உரியாவை. அவ்வளோதான். எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தவன் அவ்வளவு பெரிய உபாய தந்திரத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னா, அநேக நேரங்களிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதத்தை என்ன செஞ்சிடறோம், மறந்துடும். வேத வசனம், வேதத்தை மறந்தோன்னு அர்த்தம் வேத வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்ற ஒன்று வருகிறது. ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம். வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணுகின்றோம். இப்போ இந்த காலத்துல ஒரு குறை சொல்றதுக்காக சொல்லி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் என்ன தெரியுமா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நண்பர் என்று சொன்னா செல்போன் தான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, யூடியூப்ல வரக்கூடிய செய்திகளிலே முக்காவாசி செய்தி பொய்யான செய்திகள்னு சொல்றாங்க. ஆனால் அதை நமக்கு என்ன செய்யுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிள்ளைகள் சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அநேக வீடுகளில் 75% பொய்யான செய்திகள் அதில் போடுறான். உண்மை அதில் ரொம்ப இல்லை. நடக்காததை நடந்த மாதிரி போடுறான். மக்களுடைய ஆர்வங்களை தூண்டி அவன் அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறான், சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். நமக்கு அது தெரியல. இன்னைக்கு அதன் மூலமாக அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் அந்த ஒரு உபாய தந்திரத்தை செய்து இன்னைக்கு அந்த தவறான மீடியா மூலமாக மக்களை கெடுத்து நாசமாக்கி கொண்டிருக்கின்றான். நாம இந்த உபாய தந்திரத்துக்கெல்லாம், பிசாசானவன் கொண்டு வருகின்ற உபாய தந்திரத்துக்கெல்லாம் நம்ம ஆளாகாம இருக்கணும்னா, அவனுடைய வசனம் என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்துக்குள்ள எப்போதும் தங்கி இருக்கணும். அந்த வசனம் நம்ம கூட பேசணும். நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு ஒரு வசனம் உண்டு இல்லையா? சில நேரங்களில் நான் சிறுவனாக இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் சில நேரங்களில். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு? சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு பைபிள் வாசனம் இருக்குது, நீ என்ன இவ்வளோ நேரம் பேசுறீ அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஒரு வசனத்தை சொல்லி தான் சொல்லுவாங்க சில நேரங்களில். அந்த வசனம் தான் நம்ம என்ன செய்கிறது, நல்வழிப்படுத்துகின்றது, வேத வசனங்கள். அதே மாதிரி இன்னொரு வசனம், நம்ம நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. புறங்கூறுகிறவன் மதிகேடு. இன்னைக்கு புறங்கூறுகிற பழக்கம் நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்லையா? யாராவது ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொன்னா அது 4 பேர்கிட்ட சொல்லாம நம்மளால் இருக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது, புறங்கூறுகிறவன் மதிகேடன். இப்படி அநேக காரியங்கள் வேதத்திலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி வாழணும் என்று நமக்கு போதிக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்யறோம்னா, இந்த வசனத்தை மறந்துடுறோம். அதனால தான் ஓசியாவில் எழுதப்பட்டது, நீ அதாவது என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணுகின்றார்கள். ஏதோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதத்தில் இருக்கிற வசனத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், ஒரு மனிதன் உன் கண்
உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கண்ணை என்ன செஞ்சிரு, பிடுங்கி எரிந்து போடுன்னு சொன்னார். ஏன் சொன்னா, உண்மையிலே கண்ணை பிடுங்கி எரிந்து போட சொல்லலை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன் கண்களை நீ பரிசுத்தமாக வைத்துக்கொள். அதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு கட்டளை, ஆலோசனை. நம்ம வந்து பாவம் பண்றோம். ஏன் பண்றோம் அப்படின்னா, வசனம் நமக்கு ஞாபகம் வர்றதில்லை. அதனாலதான் நம்ம வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தும் பாவம் பண்றோம். தாவீது ராஜா அப்படிதான் பண்ணான். அவன் நியாயப்பிரமாணத்தை எல்லாரை விட நல்லா படிச்சவன் தான். மற்ற ராஜாக்களை விட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, தாவீது தான் நியாயப்பிரமாணத்தை நல்லா படித்தவர், கரைச்சி குடித்தவர் சொல்ல போனான். ஆனால் அவன் அந்த பாவத்தை செய்யும் பொழுது ஒருவேளை இந்த வசனம் லேசாக அவன் உள்ளத்தில் பேசியிருக்கும், பேசாமல் இருந்திருக்காது. வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனால் வசனம் தன்னுடைய உள்ளத்திலே பேசுவதற்கு அவன் என்ன செய்யலாங்க, இடம் கொடுக்கவில்லை. வசனத்தை ஓரங்கட்டிட்டு அவன் இஷ்டப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்டான். சரி, அவ்வளோ பெரிய தப்பிதத்தை தாவீது செஞ்சானே, அப்போ ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 12:10. ம் 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 தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தான் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவரே பைபிளில் சொல்லியிருக்கிறார், வேதத்தில் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கிறார். அப்படி யாரை, எந்த ராஜாவை பற்றி ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆனால் தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தவன் தான். ஆனால் அவன் செய்த அந்த தப்பிதத்துக்காக ஆண்டவரை நினைச்சல தண்டிக்காம விடல. ஒருவேளை தாவீது எவ்வளவுதான் தப்பு பண்ணாரு, ஆண்டவர் அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது. தாவீதுக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் செஞ்சாரு. அதனாலதான் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்கிற ஒரு சாபத்தை நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் கொடுக்கிறார். உண்மையிலேயே பட்டயம் ஏற்பட்டதா? பட்டயம் அவனுடைய வீட்டிலே பட்டயத்தினால ஏற்பட்ட சாபம் வந்ததா என்று சொன்னால் வந்தது. தாவீது உயிரோடு இருக்கும் போதே வந்துட்டு. ஒருவேளை 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம்னால், படிக்க வேண்டாம், 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்னோன் என்று ஒரு மகன் இருந்தான் தாவீதுக்கு. அந்த அம்னோன் என்கிற மகன் தாவீது ராஜாவினுடைய இன்னொரு மனையாட்டியினுடைய பிறந்த மகள் தாமார், அவளை அவன் சீரழித்தது நிமித்தமாக கடைசி என்ன ஆகுது, அம்னோனை அப்சலோம் கொன்னுட்டான். அப்சலோமுக்கு அவ சகோதரி, தாமார் என்பவள் அப்சலோமுக்கு சகோதரி. ஆக இந்த அம்னோன் வாலிப வயதிலே பட்டயத்தினால் என்ன செய்யறான், மரிக்கிறான். அதே 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, அப்சலோம் என்ன செய்யறான், அவனும் என்ன செய்யறான், பட்டயத்தினாலே கொல்லப்படுகிறான். அவன் தாவீதுக்கு அகைன்ஸ்டா, தகப்பனாருக்கு அகைன்ஸ்டாவே எழும்புறான். நான் ராஜா ஆகிவிட்டேன் என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவிக்கிறான். கடைசியிலே தாவீது ஒளிந்து கொண்டு மக்னாயிம் என்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அங்கிருந்து தன்னுடைய படைகளை அனுப்புகிறார். படையை அனுப்பும்போது யோவாப் என்கிற படைத்தலைவன் அவன் தான் கடைசியில் என்ன செய்யறான், இந்த மாதிரி அப்சலோம் கர்வாலி மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று அறிவிக்கின்றார்கள். அறிவிக்கிற போது அவன் போய் ஒரு பெரிய வல்லையத்தை கொண்டு அவனை குத்தி அந்த தொங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயே அப்சலோமை அடித்து கொண்டு போட்டார்கள். ஆக தாவீது உயிரோடு இருக்கும் போதே அம்னோன் என்கின்ற வாலிப மகன், அப்சலோம் என்கின்ற இளவயது மகன் அவன் கண்ணு முன்னாலே மரிக்கிறான். எதனால நடந்தது இது? அவன் செய்த தப்பியதுனால. தாவீது ரொம்ப இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனா ஆண்டவர் வந்து என்ன இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் தப்பு பண்ணும்போது தொட்டில் வச்சு தாளாட்டிட்டு இருக்க மாட்டார். அவர் நீதி செய்கிற தேவன், நீதி செஞ்சிருவார், அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் இங்கே தாவீது ஏன் பாவம் செஞ்சான் அப்படின்னா, வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை தியானித்தவன் தான். ஆனால் அந்த நேரத்தில் அதை அவன் மறந்து விட்டான். ஆண்டவருடைய வசனம் பேசியிருக்கோம், ஆண்டவர் பேசியிருப்பார், உள்ளத்தில் வசனத்தின் மூலம் பேசியிருப்பார், பேசாமல் இருக்க மாட்டார். ஆனால் அதையெல்லாம் மழுங்கட்டையாக்கி கொண்டு அவ்வளோ பெரிய தப்பிதத்தை அவன் செய்ததினாலே அவன் வாழ்க்கையிலே அடைந்த சாபங்களை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த நாட்களிலே வேதம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களை நாம் எப்படி படிக்கின்றோம், எப்படி வாசிக்கின்றோம் என்பதை நான் சற்று யோசித்து பார்க்கணும். நான் பரப்பாடி பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச்சுக்கு போயிருந்தேன்.
அது கிதியோன்ஸ் விஷயமாக இல்லை, வேற ஒரு இதாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் முன்னாடி அந்த பகுதியிலே வேலை பார்த்து கொண்டிருந்ததுனாலே என்னை அழைத்தார்கள். நான் ஒரு நாள் போயிருந்தேன். அந்த சர்ச்சில் ஒரு 40 பேர் வந்திருப்பாங்க. சர்ச்சு சர்வீஸ் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிது, 10:45 ஆரம்பிச்சிது. அப்போது அந்த சர்ச் மெம்பர்ஸ்லாம் ரொம்ப பழக்கமானவங்கிறதுனால கேட்ட ஒரு காரியம், இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். மொத்தமே 4 பேர் தான் கை தூக்குனாங்க. 40 பேருக்கு 4 பேர். நான் உங்களை இன்னைக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. எத்தனை பேர் பைபிள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் நாம் வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னா வேதத்தை படித்தாதான் வேதத்தின்படி நிச்சய முடியும், நடக்க முடியும். வேதத்தில் உண்மையிலே சொல்கிறேன், நிறைய கட்டளைகள் இருக்குது. இங்கே ஒவ்வொன்றா ஒவ்வொரு சாப்டராக, அதாவது நிதானமாக படிச்சிங்கன்னா ஆண்டவர் நிறைய பழைய ஏற்பாட்டெலாம் படித்தா நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்காரு. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை நம்ம பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த பலி, சமாதான பலி, பாவனை வரணும், அதெல்லாம் கிடையாது, தேவையில்லை. ஆனால் சில விஷயங்கள் நாம் கடைபிடித்து தான் ஆகணும். ஆக வேதத்தை நம்ம முறையாக படிக்கும் பொழுது தான் கிறிஸ்தவனாக வாழ முடியும். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம். இந்தபடி நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் என்ன செஞ்சிடலாம், வேதாகமத்தை வாசித்து முடிச்சிடலாம். ஒரு இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, இன்னைக்கு 5 அதிகாரம், வீக் டேஸ் வாரத்து நாட்களில் 3 அதிகாரம் அப்படிங்கிறதுபடி வாசித்தீங்கன்னா அடுத்த வருஷம் February 20 என்ன செஞ்சிருங்க, பைபிளை ஃபுல்லாக முடிச்சிடலாம். வேதத்தை நாம் அறியாமல் இருக்கவே கூடாது. பைபிளே ஒரு வசனம் இருக்குது, வேதத்தை அறியாத ஜனங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சங்கீதத்தில் தாவீது சொல்வார், உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தை வாசிக்கிறவர்கள் என்று சொல்லவில்லை, வேதத்தின்படி நடக்கிறவர்கள். வேதத்தை வாசித்தா போதாது, அதன்படி நடக்கணும். இன்னைக்கு உண்மையிலேயே வேதத்தை ஒழுங்காக வாசித்து அதன்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையில சொன்னீங்கன்னா நிறைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. அவங்க ஒருவேளை வெளிப்பிரகாரமாக சில மனிதர்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் வெளிப்பிரகாரமாக அவங்கள பற்றி தெரியாது யாருக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை ஒழுங்காக வாசிச்சுப்பாங்க, அதன்படி நடக்கணும்னு நினச்சி ஆண்டருக்கு பயந்து நடப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் எத்தனை விட கண்கூடாக பார்த்துக்கிறேன். ஆகையினால வேதத்தை வாசித்தா மட்டும் போதாது, என்ன செய்யணும், நம்ம அதன்படி நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சரி, வேதத்தை வாசிப்பதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக 119வது சங்கீதம் 165ஆம் வசனம். சரி, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டா, மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. அதான் பெரிய பதவியில் இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நிம்மதியாக தூங்க முடியல. ஆனால் வேதத்தை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். போதும். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. வேத வசனத்தை படிக்கும்போது என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையில பொறுமை ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்மை சொல்லிக் கொள்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில உண்மையில பொறுமை அப்படின்னு ஒன்று இருக்குதாங்கிற நம்ம சோதித்து பார்க்கணும், தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். 2000வது ஆண்டிலே ஒரிசா மாகாணத்தில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர், அவர் ஒரு மிஷினரி, குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பணியை செய்து வந்தார். அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உடைய 2 பையங்க, சின்ன பையங்க, அந்த 2 பையங்களும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் ஜீப்புக்குள்ளே படுத்து நைட்டில் தூங்கிட்டாங்க. அந்த ஜீப்போடு அவங்கள எரிச்சு கொண்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம், நிறைய பேருக்கு தெரியும். இந்த சம்பவம் நடந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. அப்போது அவங்க துணைவியார் மட்டும் தனியாக விடப்பட்டு விட்டார்கள். எல்லாரும் இறந்துட்டாங்க, கணவர் இறந்துட்டாங்க, 2 பையங்க இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணு மட்டும், பொம்பளை பிள்ளை மட்டும் பாதுகாக்கப்பட்டா. அவள் அந்த இடத்துல இல்லாததுனால, அந்த அம்மா பேர் கிளாடிஸ் என்பது, ஆஸ்திரேலியா தேசத்தை சேர்ந்தவங்க. அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, உங்களுடைய கணவரை கொண்டவர்களை நாங்கள் சீக்கிரமாக பிடித்து அவர்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், தண்டித்து விடுவோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவர்களையும் நான் மன்னிக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை அறைந்தவர்களை கூட என்ன செஞ்சார், மன்னித்தார். அதனால என்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும்
கொண்டவர்களை கூட நான் மன்னிக்கிறேன் என்று அம்மா சொன்னாங்க. யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. எதனால் அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க வேதத்தெல்லாம் ஒழுங்காக படித்ததுனால, ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தில் கொடுத்த பொறுமை. இன்னைக்கு அந்த பொறுமை நம்மகிட்ட இருக்காங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். எய்த்த வீட்டில் ஒரு வேப்ப மரம், சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், போன வருஷம் கேள்விப்பட்டேன். அந்த வேப்ப மரத்தில் உள்ள அந்த காய்ந்த இலைகள் எல்லாம் இந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வந்து விழுந்துச்சான். உடனே காம்பவுண்டுக்குள்ளே வேப்ப இலைகள்லாம் விழுகுதுன்னு சொல்லி ஏற்ற வீட்டுக்காரர்கிட்ட போய் வேப்பமரத்தை வெட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது வேப்ப மரம் நல்லது தானே, அந்த காற்று ரொம்ப ஆரோக்கியமானது, அதனால் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் ஏற்ற வீட்டுக்காரர். உடனே இந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். எதுக்காக சொல்கிறேன்னா, பொறுமை எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம இடத்துல இருக்கிறது. பொறுமை கட்டாயம் நமக்கு வேணும். வேதத்தை முறையாக வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆண்டவர் வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு ஞானத்தை தருகின்றார். சங்கீதம் 19:7. ம் 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 கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. வேதத்தை படிக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமா நினைச்சவங்க ஞானமுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. பிள்ளைகள் வேதத்தை ஒழுங்காக படித்தாங்கன்னா வருங்காலத்தில் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு நிச்சயம் வரதை உங்கள் கண்ணால் நிச்சயவீங்க பார்ப்பீங்க. கிறிஸ்தவ பெற்றோர் ஒருவேளை உங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படித்து வேலை பார்க்குற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காலையிலையும் இரவிலையும் ஒழுங்காக பைபிள் படிக்காங்களாங்கிறத என்ன செய்யணும், கண்டிப்பாக கவனிக்கணும். கவனிக்கலாம், ஆண்டவர் உங்களை தான் கேட்பார், பார்த்துக்கோங்க. இந்த ஞானம் என்பது வேதத்தை வாசிக்கும் போது வருகின்றது. அநேக விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். உண்மையில சொல்கிறேன், இந்த நீதிமொழிகள்னு ஒன்று இருக்குது. அந்த நீதிமொழிகள் நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, இந்த நாட்களில் படிக்கிறதே கிடையாது, அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். இந்த நீதிமொழிகள் படிக்கும்போது தான் இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் என்ன செய்யுது, அது சொல்லிக் கொடுக்கிறதாக இருக்கிறது. குறிப்பாக இளம் வயது உள்ளவர்கள் எல்லாருமே நீதிமொழிகள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. போதும். பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு என்ன செய்யும், அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இந்த புத்தகம் நீதிமொழிகள் மெயினாக எழுதப்பட்டது யாருக்கு, வாலிபர்களுக்கு தான். மெயினாக வாலிபர்களுக்கு. அதெல்லாம் வயசானவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், அவங்களுக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை படிக்கும்போது தான் சமுதாயத்தில் எப்படி வாழணும், அந்த அறிவு ஞானம் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, சில அறிவியல் உண்மைகள் 1-2 காரியங்கள் மற்றும் சொல்லுகிறேன். அதை வேதத்தை வாசிக்கும்போது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 2:21. போதும். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்படினார். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சொன்னாலே 100க்கு 60% இறந்து போயிடுவாங்களாம். காரணம் என்னன்னா, மயக்க மருந்து குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கல. ஒரு கட்டி கழுத்தில் வந்துட்டுனா என்ன செய்யணும், டைரெக்டாக அறுத்து தான் எடுக்கணும், வேறு வழி கிடையாது. குளோரோஃபார்ம்லாம் மயக்க மருந்துலாம் கொடுக்க முடியாது. அந்த மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படலை. கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் வந்தாலே பாதிக்கு மேலே இறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ தான் டாக்டர் சிம்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆதியாகமத்தை படிச்சுட்டு இருக்காரு. படிக்கும்போது இந்த வசனம் அவர் கண்ணில் பட்டது. அப்புறம் யோசிக்கிறார், ஆதியாகமத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆதாமுடைய விலா எலும்பை எடுக்கிறார். விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஏவாளை உருவாக்குறார். அப்போ அந்த விலா எலும்பை எடுக்கிறது என்னது, ஒரு ஆப்ரேஷன் இல்லையா? அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணுறாரு. அப்போ இவர் யோசிக்கிறார், ஆதாமுக்கும் ஆண்டவர் விலா எலும்பை எடுக்கும்போது அயர்ந்த நித்திரையை வர பண்ணுறாரு, ஏன் அவனுக்கு ஒரு பெயின் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அயர்ந்த நித்திரையை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ நாமளும் என்ன செய்யணும், இந்த அயர்ந்த நித்திரை வர்ற மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி தான் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிப்பதற்கு ஆதாரணமாக இருந்ததே இந்த வசனம் தான். ஞானம் வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். யோபு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. யோபு 26:7. பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். இந்த பூமிங்கிறது அங்கே அந்தரத்தில் தான் இருந்துச்சு, அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால்
பழைய காலத்தில் மனிதர்கள் என்ன நினைத்தார்கள்னு சொன்னால், குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரக்கன் இருக்கிறான். அந்த ஹெர்குலஸ் என்கிற அரக்கன் தான் என்ன செய்கிறான், அந்த பூமியை தன்னுடைய 2 கைகளாலும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கான் என்று நம்பினார்கள். அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த யோபு வாழ்ந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? யோபு வாழ்ந்தது 3900 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 4000 வச்சுக்கிங்களேன். 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த யோபு என்ன செய்கிறார், பூமி அந்த இடத்துல தான் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும்? டெலஸ்கோப் வச்சு பார்த்தாரா? பார்க்கல. ஆண்டவர் கொடுத்த ஒரு ஞானம். சமீபத்தில் டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிச்ச பிறகு 200 வருஷத்துல தான் என்ன செஞ்சாங்க, பூமி உண்மையிலே அந்த இடத்துலாம் தொங்கிட்டு இருக்குது, அது என்ன செய்யலை, ஸ்டாண்டுக்கு மேலே நிற்கல அப்படிங்கிறத மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் வேதத்தில் யோபு என்ன செய்கிறார், 4000 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதி வைத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் வேதத்தை படிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். வேதத்தை கடைசியாக வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகின்றவராக இருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். இல்ல எபிரேயர் 4:12. போதும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது அப்படின்ட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தை என்னது? வசனம். இந்த வசனத்துல என்ன இருக்குது? ஜீவனும் வல்லமையும் இருக்கு. வசனத்துல ஜீவன் இருக்குதா அப்படின்னா அது உண்மை. எத்தனையோ பேர் சொன்ன சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். உடம்புக்கு சரியில்லையா, எப்போது நம்ம என்ன செய்ய முடியாது, 24 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு இருக்க முடியாது. உடம்பு சரியில்லை, ரெஸ்ட்ல இருக்கிறோம், பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு வியாதி சுகமாயிட்டு எத்தனையோ பேர் சொல்றாங்க. கிதியோன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ஆஸ்பத்திரியில் கூட என்ன செய்றாங்க, இப்போ பைபிளை ஒவ்வொரு ரூம்லையும் வைக்கிறாங்க. அப்படி வைத்த பொழுது பஞ்சாபில் ஒரு மிலிட்ரியில் வேலை பார்த்து ரிட்டையர்டான ஒரு மனிதர், அவர் ஒரு சீக்கியர், அவர் இயேசுவை பற்றி சரியாக தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு அங்கே ஆஸ்பத்திரியில் ரூமில் தங்கியிருக்கிறார், ஒரு வார்டில் தங்கியிருக்கிறார். தங்கியிருக்கும்போது அங்கே ஒரு புதிய ஏற்பாட்டை பார்க்குறார். இது நடந்த சம்பவம், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். அவருக்கு சரி இது என்னதான் புக்கு தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தார். வரிசையாக படிக்கிறார், மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் வரிசையாக படிச்சுட்டு வர்றாரு. அவருக்கே ஆச்சரியம், இயேசு இவ்வளோ பெரிய வியாதிகளெல்லாம் சுகமாக்கி இருக்கிறாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு என்கிற காரியங்கள்லாம் அவர் படிச்சுக்கிட்டே வர்றார். படித்து கொண்டு வரும் பொழுது அவருக்கு யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் அவருடைய கண்களிலே பட்டது. படிங்க, யோவான் 3:16. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இங்கிலீஷ் பைபிளில் கெட்டு போகாமல் என்கிற வார்த்தை எப்படின்னா ஷால் நாட் பெரிஷ் அப்படின்னா அழிந்து போகாமல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது இங்கிலீஷ் பைபிள். இவர் பார்த்தார் அந்த வசனத்தை. அப்போ கேன்சர்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பைபிள் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்ன செய்ய மாட்டான், அழிந்து போக மாட்டான்னு சொல்லியிருக்குதுன்னு சொல்லி அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கிறார். அவருக்கு இயேசு பற்றி சரியாக தெரியாது. கடைசியில் அந்த வியாதி சுகமாகி அவர் என்ன செஞ்சார், ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போனார். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வசனத்தில் ஜீவனும் வல்லமையும் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப அக்கறையாக படிக்கிறோம். குறை சொல்லலை, நிறைய பேர் படிக்கிறீங்க. ஒரு பைபிளை இது வரைக்கும் படிக்காதவங்க ஊக்கமாக படிங்க. காலையிலையும் இரவுலையும் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்காமல், இரவில் வேதத்தை வாசிக்காமல் தூக்கத்துக்கு போகக்கூடாது. அந்த ஒழுங்கை வச்சுக்கிடுங்க இன்னையிலேருந்து. அட்லீஸ்ட் ஒருவேளை இது வரைக்கும் இல்லைன்னா பைபிள் வாசிக்காமல் என்ன செய்யக்கூடாது, தூங்குறதுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி காலையில் சிலர் படிக்கிற ஸ்கூல் காலேஜுக்கு போவாங்க, சிலர் அவங்க பிஸ்னஸ் விஷயமாக வேலை விஷயம் வெளியே போவாங்க. எங்கே போனாலும் சரி வேதத்தை வாசித்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே இந்த நாட்களில் நாம் வேதத்தை ஒருவேளை ஒழுங்காக வாசிக்காமல் இருந்தோமானால் இந்த நாளிலிருந்து வேதத்தை ஒழுங்காக தியானிப்பதற்கு நாம் தீர்மானம் எடுப்போம். அது மாத்திரம் இல்லை, இந்த கிதியோன்ஸ் மூலமாக இந்த நாட்களிலே புதிய ஏற்பாடுகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும் எல்லா மாகாணங்களிலேயும் ஏன் உலகம் முழுவதும் இலவசமாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. ஆண்டவர் உங்களுடைய மனதிலே பேசுகின்றபடி ஆலய முடிவிலே, ஆராதனை முடிவிலே வெளியே நிற்போம்.
அந்த சமயத்தில் ஆண்டவர் உங்களுடைய மனதிலே பேசுகின்றபடி நீங்கள் இதற்குரிய காரியங்களை உதாரணத்துமாய் கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையாகவே இந்த கிதியோன்ஸ் ஊழியங்கள் மூலமாக நான் ஏதோ 1-2 சாட்சியாக தான் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு வர்றாரு, சந்தித்து வருகின்றார். இந்த கிதியோன்ஸ் மூலமாக புதிய ஏற்பாடுகளை விநியோகிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப ஜெபத்தோடு தான் இதை செய்கிறாங்க. நிச்சயமாக இதன் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகின்றார். தொடர்ந்து கிதியோன்ஸுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இந்த நாளில் நான் கொடுத்த செய்தி என்ன, வேதத்தை வாசிப்பதும் அதன்படி நடப்பதும் ஆண்டவருக்கு முக்கியமானது. ஆண்டவருடைய பார்வையில் அதான் முக்கியம். வேதத்தின்படி என்னுடைய பிள்ளைகள் நடக்கின்றார்களா, அதான் ஆண்டவர் பார்க்குறாரு. வேதத்தின்படி நடந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே வேதத்தை சும்மா வாசிச்சுட்டு போகிறதில்ல, அதை என்ன செய்யணும், தியானித்து, மெடிடேஷன் சொல்லலாம் இங்கிலீஷில், மெடிடேட் பண்ணி அதை என்ன செய்யணும். நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களை சகல சத்தியத்துகளை நடத்துவார். அதே சமயத்தில் உலக பிரகாரமும் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய வேதத்தை வாசிப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஒருவேளை வேதத்தை வாசிப்பதிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அதை சரி செய்து அருமையான சபையின் பிள்ளைகள் எல்லாருமே வேதத்தை முறையாக காலையும் மாலையும் வாசிக்கவும், அதை தியானிக்கவும், அதன்படி உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில் செய்தி கொடுத்த அருமையான சாரி அவரோட குழுவினர் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு சில அறிவிப்புகள். ஆண்கள் ஐக்கிய சங்கம் லெந்து கால சிறப்பு மெகா வேதாகம் தேர்வு, அது ஒரு புக் பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்குள்ளே இருக்குது. அது நம்ம சொல்ல அந்த லெந்து நாட்களில் ஏற்கனவே சர்ச்சில் எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒரு புக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபாய். ஒருவேளை இதில் நீங்கள் படித்து நீங்கள் எழுதி நீங்கள் தேர்வாகி சொன்னீங்கன்னா முதல் பரிசு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய். சரியா? நம்ம முதல் பரிசு 10,000 ரூபாய், 2ஆம் பரிசு 7,000 ரூபாய், 3ஆம் பரிசு 5,000 ரூபாய். அதுக்குள்ளே என்னென்ன காரியமும் உள்ள கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை அந்த நாட்களில் நினச்சலாம் நீங்கள் எழுதலாம். அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய வேதாகம் தேர்வு மதந்தும் நடக்கிறது. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிள்ளையாம் பிள்ளையம்மன், அது 3 காரியங்கள் இருக்கிறது. அதில் யார் யார் எழுதலாமோ ஆராதனை முடிந்த பிறகு எழுதலாம். இப்பொழுது நம்மை காணிக்க அர்ப்பணிப்பணமாக இப்போது பாடல் பாடுவார்கள். காணிக்க பாடல்.
நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையை பாமை பாடி துதிக்கும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கிருபையான ஒரு நாளை எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம் அப்பா. உடைய வார்த்தை மட்டும் தகப்பனே, கிதியன் ஊழியத்தின் மூலமாக தகப்பனே, உடைய பிள்ளைகள் மூலம் பேசின வார்த்தை மூலமாக எங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு மன்னாவை நீங்கள் தந்ததுக்காக சோத்திரம் அப்பா. எப்படி நாங்கள் வேதம் வாசிக்க வேண்டும், எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை மூலமாக நாங்கள் அதுக்கேற்றவாறு நடக்கும்படியாக வேண்டிய ஒரு நல்ல ஒரு இருதயங்களுக்கு நீ தரும்படி செபிக்கிறப்பா. ஏதோ ஒரு காதில் வாங்கிட்டு ஏதோ அப்படி அங்கே போகாதபடி அந்த சத்தியம் தகப்பன் அந்த இருதயத்தில் பதியும்படியாக வேண்டிய அந்த மனக்கண்கள் திறக்கப்படும்படி செபிக்கிறப்பா. வந்திருக்க தகப்பனை சிறு பிள்ளைகள் பெரியவருக்கு ஒவ்வொருக்கா செபிக்கிறனப்பா. அந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமே போகாதபடி அவங்க நிறைவான ஆசை பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு கிருபை ஒரு பாக்கியத்தை இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இங்கே தங்கியிருக்கும்படி செபிக்கிறப்பா. நாங்கள் போகிற பிரயாணங்கள் நான் கைச்சில பணிகளப்பா, வியாபாரம் தொழிலப்பா, ஊழியங்கள் ஒவ்வொரு துறையிலும் என் கத்திரங்க இடைபெடும்படி செபிக்கிறப்பா. எங்கள் திருச்சியில் தகப்பன் பிள்ளைகள் வளர்ந்து பிறகு நிறைவான ஆசிரியர் கத்திரங்க செய்த நன்மை செய்த சொல்லும்படியாக வேண்டிய அவ்வளோ ஒரு பாக்கியத்தை இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி, தீங்கு ஒருவர் துக்கப்படுத்தாதபடி என் கத்தர் நிறைவன் ஆசை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. வந்திருக்கும்படி தாசர்களை கத்தர் நீங்கள் வல்லம் எடுத்து பயன்படுத்தின கிருபையிலுக்காக சொல்கிறோமப்பா. கீபோர்டு வாச அருமையான சகோதரர்கள் செபிக்கிறோமப்பா. பாடல் மூலம் பாடல் படித்த தகவல் அருமையான சகோதரமாக செபிக்கிறோமப்பா. இந்த வாலிப நாட்கள் தகவல் துதிக்க வேண்டிய நல்ல ஒரு கிருபை அந்த அபிஷேகத்தில் கத்தர் நிரம்பினதாக சொல்கிறோமப்பா. இவளை கொண்டு தகப்பனே இந்த தேசத்தை அசைக்கும்படியாக நல்ல ஒரு கிருபை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த புதிய ஏற்பாடு மூலமாக என்னை அநேகர் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. அப்படிப்பட்டதான ஒரு எல்லை கத்தர் விசாலமாக்கி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகள் வெளியூரில், வெளி மாவட்டத்தில், வெளி தேச பிள்ளைகள் ஒவ்வொரு காலம் செபிக்கிறோம் ஐயா. எங்களை பாதுகாத்து வந்து தேவனப்பா, எங்கள் குடும்பத்து பிள்ளைப்பா நீங்கள் வேலை எடுத்து நீங்கள் பாதுகாத்து இந்த கிருபையிலுக்காக சோத்திரமாப்பா. தீங்கு ஒருவர் அணுகாதபடி, தீங்கு ஒருவர் துக்கப்படுத்தாதபடி என் கத்தர் வெள்ளைக்கு நீங்கள் பாதுகாத்து செபிக்கிறப்பா. இந்த வாரம் தகவனர் போகிற பிரயாணங்கள் கேட்டு சில பணிகளப்பா, எந்த துறையில் இருந்தாலும் என் கத்திரவில் எல்லா விதமான கத்திர இடைபெடும்பட செபிக்கிறப்பா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன தேவனப்பா. நான் இவன் பரிகாரிக்கத்தை சொன்னீங்களப்பா. எங்களுக்கு அந்த கல்வாரி சிலுவையில் சென்ற ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு கிருபை ஒரு பாக்கி நீங்கள் தந்ததுக்காக சோதரமாப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை அப்பா அம்மா குரலுக்கே செலுத்துகிறோம். மீப்பரிய சிவனால பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவோட தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்முடைய சதாகாலம் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல பகலும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானம் கடந்து செல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.